வணக்கம். வாழ்க வளமுடன். வரப்போகிற வரலட்சுமி விரதத்துக்கு உங்கள் வீட்டு மகாலட்சுமியை இந்த மாதிரி காயின் மாலையில் அலங்காரம் பண்ணணுமா? இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு? ஃப்ளெக்சிபிளாக த்ரெட் இருக்குல்ல பின்னாடி, அது நல்லா ஹோல்டு பண்ணுது. அதனால் நல்லா ஒரு செயின் மாதிரியே இருக்குது. ஒரு காட்டன் நூல் எடுத்துக்கலாம், இந்த பூ கட்டுற நூல் மாதிரி. அதில் 2 பக்கம் ஆணியில் மாட்டணும் இல்லையா, அதுக்காக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். 2 சைடில் ஒரு முடி போட்டு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வளையம் மாதிரி 2 பக்கமும். வி ஷேப்பில் இருக்கும். இது நல்லா வட்டமாக கலந்து வரும். இந்த வி ஷேப்பில் அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாரோத்தர் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இது கர்வாக வரமாட்டேங்குது பாருங்கள். அதை ஹோல்டு பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. சரியா, ஒட்டிக்கிட்டோம். கம் சைடு மேலே இருக்க மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் ஒட்டலை. எவ்வளோ வேணும் அப்படின்னு கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 23 காயின் கவுண்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் ஒட்ட போகிறேன். முதல்ல நூலை கீழே வச்சுட்டு தானே டேப் போட்டேன். இப்போ திருப்பி வச்சுருக்கேன். இப்போ மேலே கம் சைடு இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் காயினை ஒட்ட முடியும். இப்போ இந்த காசு எடுத்து இது மேலே இப்படி வைக்க போகிறேன். இப்படி ஒட்டினா என்ன ஆகும்? பேக் சைடில் நூல் தெரியும். ஆனால் இதுதான் நம்ம சாமிக்கு மேலே வைக்க போகிறோம். பாருங்கள், முடிச்சுட்டு பார்க்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து வரிசையாக அழகாக ஒட்டிக்கலாம். இந்த நூல் மறைஞ்சிட்டே வருதா? கொஞ்சம் பார்த்து ஒட்டணும், இல்லைன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். கேப் விடாமல் ஒட்டணும். பார்த்தீங்களா, அந்த கேப் வரக்கூடாது. நல்லா யூ ஷேப்பாக ஒட்டிக்கலாம். அப்போ தான் அழகாக இருக்கும். வி ஷேப்னால் அது ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ நல்லா இருக்காது. ஓகேவா? இப்போ நல்லா இருக்கா? கடையிலலாம் ஏதோ கிடைச்சதை வாங்கிட்டு சாமிக்கு போடாமல் நம்மளே எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம சாமியை அளவெடுத்து நம்ம சாமிக்காக ரெடிமேடாக பண்ணது. இப்போ சாமிக்கு டாலர் ஒட்டிடலாம். பாருங்கள், இப்போ எப்படி வந்திருக்குன்னு. நல்லா யூ ஷேப்பில்
ஓகே, திருப்பி காட்டுறேன். நூலெல்லாம் பேக் சைடில் இருக்கும். ஃபோட்டோவில் போடும்போது மேலே தானே தெரியும், உள்ளே தெரியாதுல்ல. ஓகே, விழுந்துரும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு லேயர் மேலே கூட போட்டுக்கலாம். வீட்டில் யாரோ இருந்தால் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? நல்லா இருக்கா? பாருங்க, நல்லா இருக்கா? எவ்வளோ காயின் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 இருக்குது டோட்டலாக. அவங்கவுங்க சாமி ஃபோட்டோ எவ்வளவு லென்த் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒத்தப்படையில் வச்சுக்கோங்க. நாளைக்கு இதுதான் யூஸ் பண்ண போகிறேன் சாமிக்கு. 23 தான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் லென்த்து பத்தாத மாதிரி இருக்குன்னு எகெயின் 2 காயின் ஆட் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப டைமெல்லாம் எடுக்கல, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டா காயின் டஸ்ட்டே ஆகாதுங்க. மேலே மட்டும் எப்போது இந்த டஸ்ட்டாக இருக்கும்போது வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டா போதும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.